அன்னை தெரசா நாவல். எழுதியவர் அஜயன் பாலா. பகுதி 5. வான் எக்ஸமும் வாடிகன் கடிதமும். ஒவ்வொரு தனி மனிதனிலும் நான் கடவுளையே காண்கிறேன். ஒரு தொழு நோயாளியின் உடலை தொடும்போது கடவுளை தொடுவதாகவே உணர்கிறேன் சொன்னவர் அன்னை தெரசா. கல்கத்தாவில் ஒடுங்கிய மக்கள் வசிக்கும் எனத்தள்ளி அங்கிருக்கும் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தெரசா. தெரசா அங்கு உடனடியாக வரவேற்கப்பட்டதற்கு அன்றைய சூழலும் ஒரு முக்கிய காரணம். 2ஆம் உலகப் போர் உலகை வாட்டி வதைத்து கொண்டிருந்த நேரம். எங்கும் பசி, பஞ்சம், பட்டினி. அது நாள் வரை வங்காளத்துக்கு தேவைப்படும் அரிசியில் பெரும்பாலும் பர்மாவிலிருந்தே வந்து கொண்டிருந்தது. போர் துவங்கியதிலிருந்து பர்மா ஜப்பான் ஆக்கிரமிப்புக்கு உள்ளானதால் அரிசி வரத்து முழுவதுமாக தடைபட்டு போனது. உடன் விலைவாசி உயர்ந்தது. கள்ளச்சந்தை பெருகியது. வங்காளத்தை சுற்றியிருந்த பகுதிகளில் இருந்து மக்கள் கல்கத்தாவை நோக்கி இடம்பெயர துவங்கினார்கள். கல்கத்தாவில் மக்கள் தொகை கூடிக்கொண்டே இருந்தது. தங்குவதற்கு இடம் இல்லாமல் இரவு நேரத்தில் சாலைகளில் மக்கள் வரிசையாக படுத்து உறங்கி பகல் முழுக்க இடம்பெயர்ந்து கொண்டே இருந்தார்கள். இக்காலத்தில் பசி பட்டினியால் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இறந்து போனதாக குறிப்புகள் சொல்கிறது. இக்காலகட்டத்தில் கல்வி நிலையம் அனைத்துமே சேவை நிலையங்களாக செயல்பட்டன. முழு நேரமும் சேவை பணியாற்ற பொறுமை மிக்க ஒருவர் தேவைப்பட்டதன் காரணமாகவே செயின்ட் மேரி பள்ளிக்கூடத்தில் பணியமர்த்தப்பட்டார் தெரசா. பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் அனைவரும் வறுமையின் கொடூர பிடியினூடாக படிக்க வருபவர்கள். தெரசா அவர்களிடம் காட்டிய அன்பு அவர்களின் பசி துன்பத்தை மறக்கச் செய்தது. பள்ளியின் மதில் சுவருக்கு பின்னால் மோத்திஜில் எனும் மிகப்பெரிய குடிசை பகுதி. பள்ளியில் ஜன்னல் வழியாக இரவுகளில் அன்னை அந்த பகுதியை மேலிருந்து பார்வையிடுவார். மக்கள் நோயினாலும் பசியினாலும் படும் அவஸ்தைகள் அவரது இதயத்தை கசக்கி பிழியும். அப்போதெல்லாம் சட்டென தன் சபை கட்டுப்பாடுகளை தளர்த்தி கொண்டு ஓடோடி சென்று அந்த ஏழைகளுக்கு உதவ வேண்டுமென அடிமனதில் அவரை மீறிய ஒரு எழுச்சி உந்தி தள்ளும். ஆனால் சபை கட்டுப்பாடுகள் அதற்கு அத்தனை சுலபத்தில் அனுமதிக்காத நிலை. ஒரு நாள் சக கன்னியர் ஒருவருடன் மோத்திஜில் குடிசை பகுதி வழியாக தெரசா நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரது கால்கள் தாமாக அந்த பகுதியை நோக்கி நடந்தன. தன்னுடன் வந்த சக கன்னியரிடம் அனுமதி பெற்று தெரசா அந்த குடிசை பகுதிக்குள் ஓடினார். அவர் அங்கே இருந்தது சொற்ப நேரம்தான். அதற்குள் குழந்தைகளை குளிப்பாட்டுவது, நோயுற்றவர்களை அருகே சென்று அவர்களின் கையை பிடித்து பிரார்த்தனை செய்வது என தன்னால் முடிந்த அத்தனை சேவைகளையும் செய்தார். தன்னை மீறி சேவையில் ஈடுபட்ட போது உள்ளுக்குள் சுரந்த அற்புத உணவின் பெயர் என்ன? அந்த குடிசைகளுக்குள் நுழைந்ததுமே உடல் சில்லிட்டு போனது எதனால்? காரணம், கடவுள் என்பவர் அங்குதான் இருக்கிறார், அதனால்தான் என்று தெரசாவின் மனது தவித்தது. ஆனால் இது திருத்தபைக்கு தெரிய வந்தால் கட்டுப்பாட்டை மீறியதாக நடவடிக்கை எடுப்பார்கள். தெரசாவின் மனம் கடவுளுக்கும் திருச்சபைக்கும் இடையில் தடுமாறியது. இதனிடையே ஒரு வழியாக போர் முடிந்தது. 1947 ஆகஸ்டில் இந்தியா பூரண சுதந்திரம் அடைந்தது. இனி கல்கத்தா மக்கள் வாழ்வில் துன்பம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் என நினைத்தார் தெரசா. ஆனால் இந்தியாவிலிருந்து முஸ்லிம்களுக்கென பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது நிகழ்ந்த கொடும் நிகழ்வுகள் தெரசாவை கடும் மனவேதனைக்கு உள்ளாக்கின. பிரிவினை நேர கொடூரங்களுக்கு பிறகு கல்கத்தாவில் குடிசைகள் 2 மடங்காயின. நாள்தோறும் மக்கள் கிழக்கு வங்காளத்திலிருந்து கல்கத்தாவுக்கு லட்சக்கணக்கில் மூட்டை முடிச்சுகளுடன் அகதிகளாக குடிபெயர்ந்து கொண்டிருந்தார்கள். மக்கள் படும் துயரங்களைக் கண்டு ஒவ்வொரு நாளும் வேதனையுற்ற தெரசா தனது இதயம் அந்த துயர்படுவோரிடமிருந்து உடல் திருச்சபையிலுமாக தான் இரண்டுபட்டு இருப்பதை உணர்ந்தார். அந்த சமயத்தில் தான் அந்த செய்தி வந்து சேர்ந்தது. அருட்தந்தை வான் எக்ஸம் தெரசா பணிபுரி பள்ளிக்கு வருகை தருகிறார். வான் எக்ஸமின் சேவை மனப்பான்மை, அருட்தன்மை குறித்தெல்லாம் தெரசா முன்பே கேள்விப்பட்டிருந்தார். அவர் மீது ஒரு தனித்த மரியாதையை தேக்கி வைத்திருந்தார். சபையின் கட்டுகளிலிருந்து தன்னை தளர்த்தி கொண்டு விருப்பப்படி சேவை செய்வதற்கான லொராட்டோ சபையின் அனுமதிக்கு அவரைத்தான் சந்திக்க வேண்டுமென தெரசா நினைத்திருந்தார். அதன்படியே அவர் வந்ததும் அவரிடம் தனது விருப்பத்தை சொன்னார். நடக்கவே வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்தை பற்றி கேட்கிறீர்களே சகோதரி என்ற ஃபாதர் செலஸ்டி வான் எக்ஸம் கண்களில் பிரகாசம் ததும்ப தன் முன்னிருக்கும் தெரசாவை பார்த்து புன்னகைத்தார். ஆனாலும் உன் உள்ளம் படுகிற அவசியம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறிய ஃபாதர் யோசிக்க துவங்கினார்.
அவர் என்ன சொல்லவிருக்கிறார் என்பது முன்பே தெரிந்தது போல தெரசா தனது பரவசத்திலிருந்து துளியும் குறையாமல் அவரது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். லொரோட்டோ சபைக்கு கடிதம் எழுதி கேட்கலாம். இதற்கு முன் பலர் அப்படி கேட்டும் அதற்கு அவர்கள் அனுமதி வழங்கியது கிடையாது. அதனால்தான் யோசிக்கிறேன் என்றவர் தெரசாவின் கருணை ததும்பும் விழிகளை கூர்ந்து பார்த்தார். ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுவும் கூட முழுதாக முடியும் என சொல்லிவிட முடியாது. தெரசா அவரது அடுத்த வாரிசுக்காக ஆவல் ததும்ப பார்த்தார். ஃபாதர் திணித்தபடியே நேரடியாக வாடிக்கனுக்கே கடிதம் எழுதுவோம். நானே பரிந்துரை செய்கிறேன். போப் ஒப்புக்கொண்டால் அதன் பிறகு நீ கல்கத்தா மக்களுக்கு செய்யப்போகும் சேவையை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் தெரசாவின் நெஞ்சம் வாடிக்கனிலிருந்து வரவிருக்கும் பதிலுக்காக இயங்க துவங்கின. ஒவ்வொரு நாளும் ஏமாற்றமே தொடர்கதையாக நீண்டது. ஃபாதர் வான் எக்ஸம் தெரசாவுக்கு ஒற்றை விரலை மேலே உயர்த்தி நம்பிக்கை அங்கு வை என்று ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார். ஒரு நாள் தெரசா அவளுடன் நோக்கி கொண்டு இருந்த அவரது எதிர்கால பாதையை தீர்மானிக்கப் போகிற அந்த கடிதமும் வந்தது. விரல்கள் நடுங்க உரையை பிரித்து கடிதத்தை வாசிக்க துவங்கிய தெரசாவின் முகத்தில் பிரகாசத்தின் ஒளி கூடிக்கொண்டே இருந்தது. அன்னை தெரசா நாவல் தொடரும்.